சிம்பிளா, ஈஸியா பனானா சாக்லேட் சிப் ஐஸ்கிரீம் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கு, சுகர், பீட்டர் எதுவுமே இல்லாம பண்ண போறோம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம, இந்த வாழைப்பழத்தில மெக்னீசியம் எல்லாம் இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது கூட. யூசுவலா ஐஸ்கிரீம் அப்டின்னா, க்ரீம், மில்க் மட்டும் தான் இருக்கும். ஆனா, நம்ம ஃப்ரூட்ஸ வச்சு பண்ண போறோம். அதனால நமக்கு சுகரும் தேவைப்படாது. இதுக்கு பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்துக்கணும். அதிகமான அளவுல பண்றீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இதே மெத்தட பயன்படுத்தி நீங்க திராட்சையிலேருந்து ஆரம்பிச்சு, ஸ்ட்ராபெர்ரி, மாம்பழம், சப்போட்டா இந்த மாரி எல்லா வகையான ஃப்ரூட்ஸ்லயும் பண்ணலாம். ஈவன் அவகேடோ கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓரளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிடுங்க. இத ஒரு பாக்ஸில போட்டுட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிரணும். ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா அந்த வாழைப்பழம் வந்து நல்லா ஹார்ட் ஆயிடும். இதுதான் அந்த க்ரீமினஸ்ஸ குடுக்கும் உங்களுக்கு. இதில கார்ன்ஃப்ளவர்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இப்ப பாருங்க நமக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இத பயன்படுத்தி நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ப்ளஸ் வந்து மாம்பழத்தில பண்ணியிருக்கேன். இப்ப நல்லா வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இல்ல விப்பிங் க்ரீம் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திட்டு, வனில்லா எசன்ஸ் போட்டுக்கலாம். இத வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துறணும். இந்த ஸ்டேஜில உங்களுக்கு வந்து ஒரு புட்டிங் மாதிரி இருக்கும். இப்படியேவும் நீங்க சாப்பிடலாம். ஹனி ஊத்தியோ இல்ல அப்படின்னா, மேல ஃப்ரூட்ஸ வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரூட் பவுல், ஸ்மூத்தி பவுல் மாதிரி கூட சாப்பிடலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம ஐஸ்கிரீமா பண்ண போறோம். இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக்கோ இல்ல வந்து அலுமினியம் கண்டெய்னர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. இத ஊத்திட்டு நம்ம ஃப்ரீசர்ல வைக்க போறோம். ஃப்ரீசர்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 18 ஹவர்ஸ் தேவைப்படும். சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இல்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மாதிரி அரைச்சும் போடலாம். லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி அரைக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் தேவைப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து நைட் எடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கும். இது வந்து 2 வாரம் வரைக்குமே நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டு சாப்பிடலாம். ஒரு தடவ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா, எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. அதே சமயம் சீக்கிரமாவும் மெல்ட் ஆகாது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க கிரியேட்டிவ் வேர்ல்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.